ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்ததான அருமையான போதகர் அவர்களுக்கும், நம்பிக்கையின் வாசல் ஜெப வீட்டில் உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும், பாஸ்டர் அம்மாவுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இவ்வளவுதான். அல்லேலூயா. மூணு அல்லேலூயா சொல்லாமோ? உற்சாகமா இருக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிரைஸ் காட். ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் காட். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கரேஜிங் மினிஸ்ட்ரி இஸ் தி பெஸ்ட் மினிஸ்ட்ரி இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். ஹalleluya. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்துல பொதுவா ரெண்டு கூட்டம் உண்டு. எத்தனை கூட்டம் உண்டு? ஆமா. ஒன்று கொண்டாடுகிற கூட்டம், இன்னொன்று திண்டாடுகிற கூட்டம். கொண்டாடுகிறவனுக்கு திண்டாட தெரியாது, திண்டாடுகிறவனுக்கு கொண்டாட தெரியாது. நீங்க எந்த கூட்டம்? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். பாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுமா? நல்ல சத்தமா உதவி நாளத்திலிருந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். விசுவாசத்தோடு சொல்லுமா? இருபத்தி நாலத்திலிருந்து உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். ஆமென். உண்மையாக தேடுகிறவருடைய உள்ளத்தை இன்றைக்கு தேவன் வரப்போகிறார். பெண்கள் கூட்டத்துல பேசுவது என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவன் அநேக பெண்கள் முகாம்களுக்கு நான் கடந்து சொல்லுகிறேன். அவன் பெண்களை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு தாகம் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க கையை தட்டணும். உங்களை பத்தி தான் சொல்ல போறேன். சரியா? ஓகே. வேதாகம நாட்கள்ல இயேசுவை அதிகமாய் நேசித்தது பெண்கள். நல்லா கையை தட்டுங்க. வேதாகம நாட்கள்ல இயேசுவை அன்போடு உபசரித்தது பெண்களே. இயேசுவை அதிகமாய் பின்தொடர்ந்து ஊழியம் செய்தது பெண்களே. இயேசுவின் பாதத்தை பரிமள தைலத்தினால் பூசி கண்ணீரினால் தன்னுடைய மயிரை துடைத்தவள் பெண்களே. இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தது பெண்களே. தங்கள் செல்வத்தால் ஊழியம் செய்தது பெண்களே. சிலுவை சுமக்கும் போது புலம்பி கடைசி வரை அழுதது பெண்களே. வேலையில் கூட இருந்தது பெண்களே. உயிர் திறந்த செய்தியை முதலாவது அறிவித்தது பெண்களே. தற்கால திருச்சபைகளிலும் அதிகமாக இருப்பது பெண்கள். நாட்டின் கண்களால் இருக்கும் பெண்கள் பரலோகத்திலும் அதிகம் காணப்படுவார்களோ? எனக்கு ஒரு ஆதங்கம். ஆமென். திருச்சபைகள்ல மாத்திரம் பெண்கள் ஆமென் நிறைய பேர் வர்றதல்ல, பரலோகத்திலேயும் அவங்க வரணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய துறைகளிலே சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களை கொண்டுதான், இந்த காலங்களில உங்களை கொண்டுதான் தேவனாய் கர்த்தர் பலத்த காரியங்களை தேவனாய் கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். ஒரு ஹரியானால ஒரு அருமையான ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் ஒரு நாள், அவருக்கு 4 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 பெண் பிள்ளைகள் பிறந்த போது அவர் நினைச்சாரு, எப்படி இந்த பெண் பிள்ளைகளை நான் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கரையேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சார். ஒரு நாள் 2020ஆம் ஆண்டில ஒரு போட்டி நடந்தது, பளுதூக்கும் போட்டி. மல்லேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த போட்டியில அவள் வெண்கல பதக்கம் அவள் பெற்றாள். இதை பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு எழுச்சி எழும்புகிறது, இவருக்குள்ள ஒரு ஆதரவு எழுகிறது. ஏன் அந்த பெண்ணால் தான் முடியுமா, ஏன் என்னுடைய 4 பெண்களால் ஏன் சாதிக்க முடியாது என்று சொல்லி அந்த 4 பெண் பிள்ளைகளுக்கும் அவர் பல போட்டிகளை சொல்லிக் கொடுத்து நம்முடைய நாட்டில் அவர்கள் வெண்கல பதக்கம், அது மாத்திரமல்ல அவை பல பதக்கங்களை அவர்கள் வென்று உயரத்தில் எழுப்பினார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அது வேணும், ஆனா அதை காட்டுவோம். பரலோகத்திற்காய் நீங்கள் நாடு ஓட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரே வாழ்க்கை, அது வேகமாய் கடந்து போகிறது. எத்தனை ஆண்டுக்காக வாழ்ந்தோம் என்பது அல்ல, இயேசுவுக்காக நாம் என்ன செய்தோம் என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. முந்தியெல்லாம் அடுப்போது பெண்களுக்கு படிப்பு எதற்கு படிக்க விட மாட்டாங்க, ஒரு சைக்கிள் ஓட்ட விட மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறெடுத்து பார்க்கிறதான விமானத்தை பெண் ஓட்டுகிறார், ட்ரெயினை பெண் ஓட்டுகிறார், ஆட்டோ பெண். நம்ம ஊர்ல நிறைய ஆட்டோல பெண்கள் ஓட்டுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, லாரிய பெண் என்ன செய்கிறார், ஓட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாதியில நின்றக்கூடாது, ஓடி முடிக்கணும். நான் எப்பவுமே என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், எங்க அத்தை ஓடிட்டே இருக்கும்போது அவங்க டார்ச் லைட்டை என்கிட்ட தந்துட்டாங்க, நான் இப்ப ஓடிட்டே இருக்கும்போது ஏன் டார்ச் லைட்டை உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், கொடுத்துருக்கேன். என் மருமக்கிட்ட அப்படிதான் சொல்லுவேன். ஆமே, நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம் எழுபது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்குள்ள அந்த அபிஷேகம், நம்முடைய சந்ததிகளுக்குள்ள அந்த கிருபை, நம்ம சந்ததிகளுக்குள்ள அந்த பரிசுத்தம், நம்முடைய சந்ததிகளுக்குள்ள அந்த விலையேறப்பட்ட கிருபை கடந்து செல்ல வேண்டும். நம்மளோடு முடிந்து விடக்கூடாது. இந்த அத்தியாயம் நமக்கு பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். During last days I will pour out of my spirit to all people. கடைசி நாட்கள்ல என் ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன். உங்க குமாரத்திகள் என்ன செய்வார்கள், தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். இந்த திருச்சபையில் இருக்கிற நம்பிக்கை வாசல் ஜப வீட்டுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையை தேவன் உன்னை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். நீ வந்ததற்கு ஒரு பிரதிகாரம் உண்டு, நீ வந்ததற்கு ஒரு பிரதிகாரம் உண்டு. தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் கலந்த காரியங்களை இந்த பகுதியில தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுக்கு நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் என்னோடு கூட ஒரு வசனத்தை மூலமாய் பேசினார். புரோவர்ப்ஸ் சாப்டர், நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்னொருத்தர் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. 31:10 வாசிமா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் விலையேற பெற்றது. பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் நான் ஒரு ஸ்திரீயை காணவில்லை. நல்ல கவனிங்க எல்லாரும் செய்திய. அருமையான சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்றாரு,
என் மனம் இன்னும் ஒன்றை என்ன செய்கிறது? தேடுகிறது. அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே நான் ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு ஸ்திரீய காணல. 1000 பேருக்குள்ள. அவருக்கு எத்தனை மனைவிகள், மறுமனையாட்டிகள்? 1000 பேர் இருந்தாங்க. அவர் சொல்றாரு, 1000 பேருக்குள்ளே நான் ஒரு புருஷனை கண்டேன், ஆனா ஒரு ஸ்திரீயை நான் என்ன செய்யல, காணவில்லை அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்த்து தேடும் போது 31ஆம் அதிகார நீதிமொழிகள்ல லேமுவேலின் தாய் ஒரு கேள்வியை முன்பதாக வைக்கிறார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் how hard it is to find a capable wife. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா குணசாலியான ஸ்திரீயை குறித்து, அவளுடைய குணாதிசயங்களை குறித்து, கேரக்டர்ஸை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவர்ந்த ஒரு சில காரியங்களை நான் சொல்லி சுட்டி காட்டி வேதத்தின் ஆழத்திற்குள்ளாய் உங்களை நான் அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அது 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது வாசியுங்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும்? நம்பும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். குணசாலியான ஸ்திரீ என்ன செய்ய மாட்டாள்? நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். அவன் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, her husband puts his confidence in her. அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். நீங்க செய்யறது உங்க கணவனுக்கு தெரியணும், உங்க கணவன் செய்யறது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை, நடந்த காரியத்தை தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு அருமையான ஒரு கணவன் இருந்தார், ஒரு அருமையான ஒரு மனைவி இருந்தார். 2 பேரும் ஒரு நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்க. எங்க போய் சாப்பிட்டாங்க? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாங்க. அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, அந்த மனைவியானவள் அந்த கணவனிடத்துல சொன்னாப்புல, பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பார்சல் என்ன செஞ்சுட்டு போவோம், வாங்கிட்டு போவோம் அப்படின்னாப்புல. அப்போ அந்த பார்சல்ல ஒரு காடை, ஒரு புறா, ஒரு 10 பரோட்டா எல்லாம் வச்சு கட்டித்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டே இருக்கும் போது போற வழியில, நடு வழியில அந்த மனைவியாளர்கள் சொல்லுகிறா, எங்க 10 பரோட்டா தானே வாங்கணும், 2 தானே ஒரு கோழி ஒரு இதையும் வாங்கணும் நம்ம, ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்ப அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய கட்டா ரூபா, அன்னைக்கு பிரிச்ச ரூபா எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. அப்போ ஷாக் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? ஆஹா, கொடுக்கிற தெய்வம் கூறியை பிடித்தல்லவா கொடுத்திருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன்! என் ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்து விட்டார். அப்படி நினைப்பீங்களா? உடனே இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 பேரும் உடனே ஹோட்டலுக்கு போனாங்க. ஐயா, நாங்க கேட்டது இதை கேட்டோம், நீங்க இதை தந்திருக்கிறீங்க சொல்லி கொடுத்த உடனே அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல இப்படியும் நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அவர் என்ன செய்தார் என்றால் 2 பேரையும் உட்கார வைத்தார். உட்கார வைத்து விட்டு அவர் இதை எப்படியாவது பேப்பர்ல போடணும், இவங்களுடைய நல்ல செய்கைகளை நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காரங்களை வர வச்சார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை வீடியோ எடுத்தாங்க. 2 பேரையும் வீடியோ எடுத்த உடனே அந்த மனைவியானவள் அந்த வச்சிருந்த கர்ச்சீஃப் எடுத்து முகத்துல என்ன செஞ்சுக்கிட்டா, மூடிக்கிட்டான். ஏமா, நல்ல காரியத்தை தானே செஞ்சிருக்கிறீங்க, 2 பேரும் ஏன் முகத்தை மூடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆண் சொன்னாராம், அந்த கணவனார் சொன்னாராம், இது என்னுடைய மனைவி அல்ல, இது என் பக்கத்து வீட்டுல உள்ள அருமையான தேவ பிள்ளையே. வெளியே பார்க்க பர்சனாலிட்டியா இருப்பாங்க, உள்ள பார்க்க முனிசிபாலிட்டியா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். தாவீதுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்தது. அவன் முன்னால நின்று யுத்தம்
யுத்தத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். ஆனா நடத்தல. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகாம உப்பரிக்கை மேல உலாத்தி கொண்டிருந்த அன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஊழியத்துக்கு வாங்க, யுத்தத்துக்கு வாங்கன்னு யுத்தத்துக்கு வர்றது கிடையாது. ஆமென். உட்கார்ந்து சாயங்காலம் உட்கார்ந்து உப்பரிக்கையில உலாத்துகிற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன். இது ஒரு கடைசி நாட்கள். இது உப்பரிக்கை மேல உலாத்துகிற நாட்கள் அல்ல. நீங்க கரம் கோர்த்து உங்களுடைய ஊழியரோடு கரம் கோர்த்து நாங்க இருக்கிற பாஸ்டர் நான் ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு பக்கபலமாக மோசேயை கரங்கள் 100 மாறோடு தாங்குவது போல நீங்கள் தாங்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் உப்பரிக்கை மேல் உலாத்துறது மாத்திரமல்ல, அவன் ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். அவன் பாவம் செய்தான். அவன் விபச்சாரத்தில் விழுந்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பலவிதமான காரியங்கள் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இச்சைகள் எங்கும் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இங்க கவனியல. ஹல்லேலூயா. இச்சைகள் எங்கும் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தியாகத்தோடு எழுப்பாவிட்டா அவனே வருகிற சமுதாயத்தை நீங்கள் நானும் காத்துக் கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் இதற்காக தீர்மானம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, நாங்கள் முழங்கால் நிற்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கண்களின் இச்சை. ஒரு கடந்த நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரி வீரர் அவர் வீட்டுக்கு வந்தாரு. தன்னுடைய மனைவியுடைய தவறான நடக்கையை பார்த்தார். பார்த்து இவர் என்ன செய்தார்னா, மனைவியை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு முதலாவது நாயை வெட்டி குக்கர்ல அவிச்சு பார்த்திருக்காரு, ட்ரைனிங். ரெண்டாவது அந்த மனைவியே வெட்டி குக்கர்ல என்ன செஞ்சாரு? அவிச்சு கொட்டிட்டாரு. நான் போற இடத்துல சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய சரீரத்தை ஒப்படைத்து அவன் பரிசுத்தமா வாழலன்னு இப்படித்தான் குக்கர்ல அவிச்சு என்ன செஞ்சிருவான்? கொட்டிடுவான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினாள், அதை பிடுங்கி போடு. உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினாள், அதை தடுத்து போடு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க தலையின் மேல் 1000 பறவைகள் பறக்கலாம், ஆனா ஒன்னை கூடு கட்ட விட்டுறாத. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், உங்க தலையின் மேல் 1000 பறவைகள் பறக்கலாம், ஆனா ஒன்னை என்ன செய்யக்கூடாது? கூடு கட்ட விட்டுறக்கூடாது. ஜான் வெஸ்லி சொன்னார், ஒருவருடைய பரிசுத்தம் அவருடைய குடும்பத்தில், அவருடைய இருதயத்தின் அந்தரங்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. செக் யுவர்செல்ஃப். உங்களுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவரோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மனுஷன் வெளி தோற்றத்தை பார்ப்பான், எப்படி இருக்கிறாங்க என்னன்னு, ஆனா உன் இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்த்து உனக்கு பதிலளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை கெடுக்கிறது என்ன தெரியுமா? செல்போன். ஹல்லேலூயா. Facebook, அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப், FB, இன்ஸ்டா எல்லாத்துக்குள்ளே நுழைச்சு இன்னைக்கு அவன் பெண் பிள்ளைகளை, வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை பிசாசானவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, ஆமென், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறீர்கள், நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்தான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடற்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தானியேல் ஆமென் சிறையிருப்பின் நாட்கள்ல இருந்தாலும், பாபிலோன்ல இருந்தாலும், ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி உறுதியாயிருந்தார். மற்றவர்களை பார்க்கிலும் தேவனாய் கர்த்தர் 10 மடங்கு சமர்த்தராய் தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய தியாகத்தை தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிற உலகா, ஆண்டவருக்காய் சுடர்விட்டு எரிகிற பாத்திரமாய் நீங்கள் மாறும்போது தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். உங்க போதகருக்கும் உங்க போதகருடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கு நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? துரோகம் செய்யவே கூடாது. அந்த சர்ச்சு நல்லா இருக்க ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஹோட்டல் மாறுற மாதிரி, அந்த ஹோட்டல் நல்லா இருக்குமே, இந்த ஹோட்டல் நல்லா இருக்குமே அப்படின்னு ஹோட்டல் மாறுற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது?
போயிட்டு இருக்கக்கூடாது. உங்க போதகரும் உங்களுடைய போதகர் அம்மாவும் உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க இதுவரைக்கும் வளர்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கதான். ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஒரு நாள் என்ன செஞ்சிடாதுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், ஆமென், செத்தால் இந்த நம்பிக்கை வாசல் ஜெப வீட்டுலதான் சாவே என்ன செய்யணும், உறுதி எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவான் பல தீமைகளை கொண்டு வருவான், பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டக்கூடாது. இது என்னுடைய ஆத்தும தகப்பன். ஹல்லேலூயா. இது என்னுடைய தகப்பன். என் தகப்பன் சொல்லுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். இன்னைக்கு பாஸ்டர் என்னத்தான பேசினாரு, என்னத்தான குத்தி குத்தி பேசினாருன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறவங்க தான் பேசுவோம், அப்புறம் வெளியே போறவங்களுக்கு நாங்க பேசுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். நம்பிக்கை துரோகம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், அதை வாஸ்து பார்க்கும்போது சம்பத்து குறையாதபடி என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சம்பத்து குறையாதபடி என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை. ஆமென். இடிக்கிறது ஈஸியா, கட்டுறது ஈஸியா? கட்டுறது ஈஸியா? இடிக்கிறதா உடனே அக்கா சொல்றாங்க, இடிக்கிறதா உடனே என்ன செஞ்சிடலாம், இடிச்சிடலாம் அப்படின்றாங்க. கட்டுறது ரொம்ப கஷ்டம். பெண்கள் கையில தான் இருக்கு. சொல்லுவாங்க, 2 மண்டை ஒண்ணா போகும், 2 கொண்டை இந்த சவாலை முறியடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கொண்டைகள்லாம் ஒண்ணா போகணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, போகுமா போகாதா? ஆமென். எங்க வீட்டுல எனக்கு 2 பசங்க, 2 பசங்களுக்குமே திருமணமாகி பேர பிள்ளைகள்லாம் நான் எடுத்திருக்கேன். அப்போ என் பக்கத்துல ஒரு நாள் ஒருத்தங்க கேட்டாங்க, திருமணம் முடிஞ்ச உடனே நீங்க ஏன் வெளியே வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்த பிள்ளைகள் என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. அதனால இந்நாள் வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்போ ஒரு சின்ன காரியமா என்ன செஞ்சதில்லை, வந்ததில்லை. இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா, ஒரு பழமொழி உண்டு, ஹல்லேலூயா. அவன் இருக்கிறவங்க நம்ம ஒழுங்கா இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஆமென். தேவராகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வான். இத பார்த்துட்டு என் மகன் சொல்லுவான், ஏமா நீங்க பெண்கள் மாநாடுலாம் நடத்துறீங்களாமா, மாமியார்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துங்கன்னா. ஹல்லேலூயா. மாமியார்கள் எப்படி எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு மாநாடு நடத்துங்கம்மான்னு சொன்னான். ஹல்லேலூயா. இனி வர்ற நாட்டுல அந்த மாநாடு கூட நடத்த வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். நான் பெண்கள், பெண்களையே எதிரியா என்ன செய்யணும், பார்க்கணும். ஹல்லேலூயா. நாமும் கடந்து வந்த பாதைகள் தானே. ஆமென். நம்ம வெளியே எல்லா இடமும் சுத்திட்டு ரிட்டையர் ஆனதோட உட்கார்ந்து இருக்கோம். அந்த பிள்ளை பாவம் வெளியே போனோம்னா இவன் எங்க போறான் நம்மள்ட்ட சொல்லாம. ஹல்லேலூயா. வரும்போது கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறது, என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பைக்குள்ள, என்னதோ உள்ள இருக்குதே அப்படின்னு என்ன செய்யறது, அப்படி திறப்புல என்ன செய்யறது, அப்படியே உள்ள நுழைஞ்சு பாக்குறது. எதுக்கு இந்த பார்வை? ஹல்லேலூயா. இத போய் 10 வீட்டுல போய் சொல்றது. ஹல்லேலூயா. ஆமா, என் மருமக போனா பார்த்துக்கோ, போனவா என் மகன் பர்செல்லாம் காலி பண்ணிருப்பாப்ல, என்னத்தெல்லாம் வாங்கி தொலைச்சாலோ தெரியல. என்னத்துக்கு இதெல்லாம் எதுக்கு? நம்ம தான் போயிட்டு வந்துட்டோம்ல அந்த பாதையில. ஆமென். வர்ற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, வர்ற பிள்ளைகளை சந்தோஷமா என்ன செய்யணும், வைக்கணும். ஹல்லேலூயா. சில வீடுகள்ல தண்ணி குடிக்க போகும்போது பார்ப்போம், சில செம்புகள்லாம் சப்பி நெளிஞ்சு போய் என்ன செய்யும் இருக்கும். பார்ப்போம், நினைச்சிருப்போம், ஐயோ இந்த வீடுகள்ல என்ன நடந்திருக்கு, பயங்கர கட்டு ஏவுகளெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, பாய்ந்து சென்றிருக்கிறதே அப்படின்னு நினைப்போம். ஹல்லேலூயா. ஆமென். பெண்களாகி நீங்கள் உங்க கையில தான் இருக்குதுங்க. குடும்பத்தை கற்ற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. புருஷன் 100 டிகிரில இருந்தா நீங்க 0 டிகிரில போனா உங்களுக்கு என்ன செய்யுது? ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆமென் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஹல்லேலூயா. புருஷன் டெய்லி 500 ரூபாய் சம்பளம் கொண்டு வராங்க, அந்த 500 ரூபாய் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது. இன்னைக்குதான் கிடைச்சது அப்படின்னு ஹோட்டல்ல போய் காடை குஸ்கா, அந்த குஸ்கா இந்த குஸ்கான்னு வாங்கி என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிட்டு காலி பண்ணிடக்கூடாது. நிறைய பேரை பிடித்தான், காலி பண்ணிட்டு மறுநாள் போய் பக்கத்துல போய், எக்கா எனக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தெரியுங்களா, வெக்கமா இல்ல? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா.
திருமணம் முடிஞ்சு 34 ஆண்டு ஆகுது. ஒரு நாள் கூட நான் கடன் வாங்கினது இல்லை, நான் வாங்கினது இல்லை. லேலூயா, ஆமென். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். அவர் நம்மை கைவிடுவாரோ? லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பார். பக்கத்துல கையை முடிச்சவங்க, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அன்று அதைத்தான் எதிர்பார்க்கிறாருங்க. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை நீங்க கணவன் மனைவியா கைகோர்த்து ஜோம் பண்ணுங்க. கணவன் ரட்சிக்கப்படலையா, உங்க கையில வருதா, ஜோம் பண்ணுங்க. லேலூயா. ஜோம் பண்ணி தசமமாகத்தை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். சத்தமா சொல்லுங்க, என்ன பாகம்? ஆமா, நிறைய பேருக்கு வாயில அந்த பாகம் வராது. லேலூயா. தசமமாகத்தை ஆண்டவருக்குரியது, அதை உங்க கையில வைக்க கூடாது. எத்தனை பேர் உங்க கையில நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. லேலூயா, ஆமென். அது ஆண்டவருடைய பணம். ஆண்டவருடைய பணம் நம்ம கையில என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்னும் நிறைய பேர் பாஸ்டர் வீடு சந்திக்க வந்தா, ஐயோ பாவம் பாஸ்டர் என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு, ஐயோ எங்கேயாவது ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா இருந்தா பாஸ்டர் இன்னாங்க பாஸ்டர், அந்த நோட்டை நீளமா விரிச்சு இன்னாங்கன்னு கொடுப்பாங்க. வலதுகை கொடுக்கிறதே தெரியக்கூடாதுங்க. லேலூயா, ஆமென். அப்படியே கமக்கமா கொண்டு 1 லட்சமா கொண்டு மஞ்ச பையில வச்சு அப்படி கொண்டு என்ன செஞ்சிடணும், கொடுத்துற. பாஸ்டர் ரெடியா? நிறைய பேர் என்னன்னா, என் பேர பாஸ்டர் என்ன செய்யல, சொல்லல. அந்த சாந்தியக்கா பேர சொன்னாரு, என் பேர. ஏமா, நாங்க சபை நடத்துறவங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான். எங்களுக்கும் கொஞ்சம் ஞாபக சக்தி. 5 திருச்சபை 6வது திருச்சபை தொடங்க போறோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகம் கம்மியா தான் இருக்கும். நாங்க மேல இருந்து கீழே பொத்து வந்த ஆட்களா, நாங்களும் உங்களை போல ஆட்களா. லேலூயா. பாஸ்டர் மறந்துட்டாரா, நீங்க என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆமென். ஒரு வேலைக்காரன் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நான் வரும்போதே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே ரொம்ப த்ரோட் பெயின் பயங்கரமா இருந்துச்சு. மெசேஜ் கொடுத்து த்ரோட் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ, நம்பிக்கை வாசல் ஜப வீட்டில் இன்னைக்கு என்ன செய்ய போறேனே தெரியலையே அப்படின்னு என் பிள்ளைகிட்டலாம் ஜோம் பண்ணிட்டு காலையில் ஃபாஸ்டிங் ப்ரே தொடங்கி விட்டுட்டு நான் வந்தேன். ஆமென். ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுன்னு நான் ஜோம் பண்ணிட்டே நிற்கிறேன். நீங்களும் ஜோம் பண்ணதான் என் தொண்டை என்ன செய்யப்படும், சொல்லுங்க, பாதுகாக்கப்படும். லேலூயா, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு என்ன செஞ்சிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்களா, எனக்கு பரலோகத்துல கட்டின வீட்டை என்ன செய்ய காம்பிங்க அப்படின்னாப்ல. எத்தனை பேருக்கு ஆசை, பரலோகத்துல ஆண்டு வீடு வச்சிருக்காரா இல்லையா? வீடு இருக்குன்னு சொல்றத கையை வைத்து அல்லையா இல்லையா சொல்லாப்ப. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை இன்னைக்கு நிவர்த்தி செய்ய போறேன். சரியா? ஏன் சந்தேகம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த அம்மா, ஏசப்பா எனக்கு நீங்க பரலோகத்துல வச்சிருக்கிறீங்களா, அந்த வீட்டை எனக்கு என்ன செய்ய காம்பிங்க அப்படின்னாப்ல. உடனே ஏசப்பா ஒரு வீட்டை காமிச்சாங்க. காண்பிச்ச உடனே அந்த வீடு வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ல நிக்குது. எந்த லெவல்ல? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஏசப்பா, என்ன எனக்கு இந்த வீடா, ஃபவுண்டேஷன் தான் இருக்கு, மேல வாழலாம் எழுப்பவே இல்லை, கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, இந்த வீடா எனக்கு? ஆமாம்மா, உனக்கு இந்த வீடு. உடனே இந்த அம்மா, சரி ஏன் வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரிக்குள்ள வீட்டை கொஞ்சம், நம்ம ஆட்களுக்குலாம் அப்படித்தானே, நமக்கு இப்படி இருந்தா 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்து அந்த அம்மாவுக்கு வந்துச்சா, அந்த அம்மாவுக்கு வந்துச்சா அப்படித்தானே கேட்போம். உடனே இந்த அம்மா, என் வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரிக்கு இவருடைய வீட்டை காமிங்க. உடனே ஏசப்பா காமிச்சாங்களா, செமையான வீடு, சூப்பரான வீடு. உடனே நம்ம சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் ஏசப்பாட்ட, எனக்கு மட்டும் இந்த வீடு, என் வீட்டை வேலை செய்யற வேலைக்காரிக்கு இந்த வீடா அப்படின்னு. உடனே ஏசப்பா சொன்னாங்களா, ஏம்மா ஒன்றும் இல்லை, நீ இங்க இருந்து பணம் அனுப்ப பரலோகத்துல என்ன செய்யப்படும், வீடு கட்டப்படும். அந்த அம்மா பணத்தை அனுப்பியிருக்காம வீடு கட்டி முடிச்சிருக்கு. நீ பணத்தை அனுப்பாம உன் கை குஷ்டரோக கை மாதிரி முடக்குவாத மாதிரி, கொடுக்கவா வேண்டாமா, கொடுக்கவா வேண்டாமா, இவர் வேற கோயிலுங்க இது வேற கெட்டிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு எங்க இருந்து கொடுக்க. இப்போ தெரியுது அவங்க வீடு கட்டியிருக்காங்களா கட்டலைன்னு. நிறைய பேருக்கு அறதறையா நிற்குது, நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. அப்புறம் எங்கோடி வரும் ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும் நல்லா தருவாரு. பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமா, கணக்கு பார்க்காம கொடுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லணும், கணக்கு பார்க்காம கொடுங்க, எண்ணி பார்க்காம கொடுங்க. பிசுக்கி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இறைக்கிற கிணறு
இறைக்காத கிணறு ஊறணுமா நாரணுமா? வெரி குட். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க. உங்களுடைய தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்காதிருப்பாய். புருஷன் கொண்டதான்னா ஒண்ணுல இருந்து நிறைய வீட்டுல 15 நாளைக்கு விருந்துதான். 15 நாளைக்கு பிறகு லெந்து காலம் தொடங்கிடும். ஆமா, நிறைய வீடுகள் அப்படித்தான். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல விருந்து தடபுடலா நடக்கும். ஒரு நாளைக்கு கோழிக்கறி என்ன, ஒரு நாள் மட்டன் என்ன, ஒரு நாள் பிரியாணி என்ன. 15 நாளைக்கு பிறகு பாக்கெட் எம்டி. அப்படி இருக்கக்கூடாது. புத்திசாலியான பெண்களா இருக்க வேண்டும். ஞானமா என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷினோ இல்ல ஒரு டிவியோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. வாங்கும் போது உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு கேட்லாக், ஒரு மேனுவல் கொடுப்பாங்கல்ல. அதை யாராவது கொடுத்த உடனே வாங்கின உடனே வாசிக்கிறாங்க கொஞ்சம் கை வைத்து காமிங்க பார்ப்போம். அப்படியா? வந்த உடனே வாசிச்சிருவீங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. உள்ள ஃபுல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிப்பீங்களா? வாசிக்கவே கிடையாது. அந்த வாஷிங் மிஷின் என்னைக்காவது ஒண்ணு இல்லாட்டா ஓட்டி என்னத்தையாவது ஒண்ணு வரும். ஐயோ, அப்பதான் எதை தேடுறது? அந்த மேனுவல் புக்கை தேடுறது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மேனுவல் புக்கை என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்காரு. ஹல்லேலூயா. இந்த புக்கை ஒழுங்கா என்ன செய்யறது கிடையாது, வாசிக்கிறதே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு எரர் வரும்போது, ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு எரர் வந்திருக்கு, என் மேனுவல் புக்கை எங்க, அப்பதான் தேடி வாசிக்கிறது. அப்போ அதுல சொல்லியிருக்கோம், நீ சாகவே சாவாய். ஐயோ, தேவ பிள்ளைகள் தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும். 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 3 அதிகாரம் என்ன செய்யணும்? உங்க ஆத்மா, நம்ம சரீரம் புஷ்டி ஆகுறதுக்கு சாப்பிடுறோம்ல, அப்ப ஆத்மா புஷ்டி ஆகுறதுக்கு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். நிறைய பேர் சரீரத்துல வளர்ச்சி இருக்கு, ஆனா ஆத்மால இல்ல. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்மா மெலிஞ்சு போயிருக்குன்னு தெரியல. எத்தனை பேருடைய ஆத்மா ஒடுங்கி போயிருக்குன்னு தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேகமா போறேன். 3ஆம் அதே இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்படுது, தீமை அல்ல நன்மையே செய்வார். உயிரோடு இருக்கிறதுனாலதான் என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க, தீமை அல்ல நன்மையே செய்வார். வேதாகமத்துல ஆதியாகமத்துல ஒரு வசனம் சொல்லி, நீ நன்மை செய்தால் உனக்கு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கோ. குடும்பத்துல வாழ்ற நீங்க நன்மை செய்யணும். ஒருத்தருக்கு குழி தோண்டட்டாங்க. நம்ம வீட்டை நம்ம பார்க்கணும். அடுத்த வீட்டுல என்ன நடக்கு, அடுத்த வீட்டுல யார் வாரா, அடுத்த வீட்டுல யார் போறா, கூப்பிட்டு கேட்கறது. இப்போ ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க யாருமா? நிறைய பேர் ரோட்லயே நிற்பாங்க. ஒரு அம்மா தெரியும், அந்த அம்மா எப்பவும் ரோட்ல தான் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. எனக்கு அப்படி நிற்கிறது பிடிக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜென்டிலா பிஹேவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அவன் கொடுக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அடங்கி என்ன செய்யணும்? இருக்கணும். அது என்ன, முன்னாடி வந்து இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பழக்கம். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. எத்தனை ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு ஊழியர்கள் ஜெயில இருக்கிறாங்க, எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தரப்புல நிற்கிறது நம்ம கடமை இல்லை. நான் நிற்கிறது, யார் நிற்பா? காலத்தை விரைவாக்குவது நல்லதல்ல. ஆமென். காலம் பொற்போட்டது. டைம் அண்ட் டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன். ஆமென். கடலைகள் ஒருவருக்கும் காத்திருப்பதில்லை. தேவ பிள்ளையே, நமக்கு கிடைத்த பொன்னான நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தீமை இல்ல நன்மையே செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த கணவனை நல்ல ஸ்டடி பண்ணணும். என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஸ்டடி பண்ணணும். அப்படின்னா என்னது? ஸ்டடி பண்ணணும் என்னது? ஸ்டடி பண்ணணும் என்னது? என் புருஷனுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டுக்கு என்ன குழம்புமா பிடிக்கும்? ஆனா ஒருத்தர் தான் ஸ்டடி பண்ணியிருக்காரு, இது ஒருத்தர் ஸ்டடியே பண்ணல. ஹல்லேலூயா. அந்த அம்மா டான் அடிச்சிட்டாங்க. என்ன பிடிக்காது சொல்லுங்க. அப்போ என்ன பிடிக்காது? சாம்பார் பிடிக்காது. என்ன பாருங்க எப்படி பேசுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. கணவனுக்கு பிடிக்காத மனைவி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நான் அப்படித்தான் செய்வேன், வந்து பாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு நாள் கணவனை
ஏல ரமேஷ் இங்க வாட அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னடா யார கூப்பிடுறாப்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. என்ன கணவனார் பேர் தான் ரமேஷ். ஏடா வாட இங்க வாட அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி ஒரு திருக்கு. நீங்களாம் நல்லவர்கள், நான் வெளியே உள்ள ஆட்களை சொல்றேன். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுற காலமாய் போச்சு. நிறைய பேர் அப்படியெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கேட்டா நாங்க ஃப்ரெண்டு மாதிரி. அப்படி தேவ பிள்ளையை நீ என்னதான் கூப்பிட்டாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அத்தான்னு கூப்பிடுவாங்க, நிறைய பேர் பிள்ளைகள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு அம்மா தெரியும், அந்த அம்மா பப்புமானு கூப்பிடுவாங்க. நீங்க எந்த உப்புமானு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஒரு நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது, கணவனை கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. கணவனார் உங்களை கை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். லேலூயா. ஆமென். காலையில சண்டை போட்டா சாயங்காலத்துக்குள்ள 2 பேரும் என்ன செஞ்சிடணும். சண்டை வராத குடும்பம் கிடையாதுங்க. நம்மளாம் ஹியூமன் பீயிங் தான். சண்டை வராத குடும்பம் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. ஆனா முகத்தை பம்பளி மாஸ் மாதிரி 12:30 கோணிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர் சண்டை ஓட்டுதான் வெளியே போயிட்டு வருவாரு. அவர் மறந்துருப்பாரு. வந்தவொடனே இந்த அம்மா இருக்கிற சைஸை பார்த்தவொடனே அவர் என்ன செஞ்சிருவாரு, கண்டு ஓஹோ காலையில சண்டை ஓட்டு போடுவோம், அதான் இந்த அம்மா இப்படி இருக்காவளோ. லேலூயா. சோறு போடுவோம், வேணும்னா வாங்கி தின்னு, இல்லாட்டா சும்மா இரு. அப்படி இருக்கக்கூடாது. லேலூயா. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் நமக்கு தோணும். நமக்கு அவங்க தான் தோணும், அவங்களுக்கு நம்ம தான் தோணும். சந்தோஷமா இருங்களேன், ஹாப்பியா இருங்களேன். லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்க உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்களேன். ஒரு குட்டி பரலோகமா உங்க குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் என்ன செய்வா, மாற்றுவா. விட்டு கொடுத்து போங்க. நான் எந்த குடும்பம் தெரியுமா, எங்க அப்பா என்ன வாக்கு தெரியுமா, எல்லாம் தெரியும். லேலூயா. நம்ம அப்பாவோட பெரிய அப்பா யாருமே கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. லேலூயா. என்னதான் நீங்க MA PhD எப்படி என்னென்ன படிச்சாலும் பரவாயில்ல, நீங்க தாண்டு போறதுல ஒண்ணுமே இல்லை. கணவனை போய் வீடு வீடா தூற்றக்கூடாது. நிறைய இருப்பாங்க, கேட்டியா என் கணவர் இப்படியாக்க அப்படியாக்கணும். ஒரு நாள் என்ன செய்யாங்க சொல்லாது. வாங்கி கொடுத்தது மட்டும் சொல்ல மாட்டாங்க. லேலூயா. பீரோ நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. பீரோல திறந்தவொடனே பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு என்ன வரும், அவங்களோட சேவையை கீழே அதை போய் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. லேலூயா. நம்ம வாழ்க்கையில இங்க இந்த இதுல மொபைல்ல பாத்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ண வேண்டியது டெலீட் பண்ணுவோம், மற்றது சேவ் பண்ற அதே மாதிரி நன்மையானதை சேவ் பண்ணணும். ஆமே. தீமையானதை டெலீட் பண்ணிக்கணும். புரியுதா? தீமையானதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த அம்மா அன்னைக்கு இப்படி செஞ்சாங்க, செத்தாலும் அவ வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். செத்த பிறகு எப்படி எழுப்பி போவீங்கன்னு கேட்க, எப்படி எழுப்பி போக முடியும்? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்யணும். லேலூயா. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு. ஏன் 4 பேரும் சொன்ன, யாராவது சொல்லுவோம் நல்லா பாருங்க. லேலூயா. 4 பேராவது நம்ம பெட்டியா தூக்கணுமே. லேலூயா. இருக்கிறது கொஞ்சம் காலத்தான் வாழ போறோம். லேலூயா. ஆமே. தாவீது சொல்லுகிறான் 70 வருஷம் பலத்தின் மிகுதியா 80 வருஷம். அதுக்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும் தான். கொஞ்ச நாட்கள் தான் வாழ போறோம். மீதி உள்ள நாட்கள் எப்படி இயேசுவின் வீட்டுல வாழ போகிறோம். வாழுவோம் 1000 வருஷம் வாழ போகிறோம். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. எத்தனை பேர் அதை காவலோடு காத்து கொண்டிருக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படி 4th பாயிண்ட், உற்சாகத்தோடே வேலை செய்வான். எப்படி வேலை செய்வான்? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோட வேலை செய்யறதுல என்ன எப்படி இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும். பக்கத்துல கையை முடிச்சுருங்க. வேலை செய்யறதுல உற்சாகம் என்ன செய்யணும்? இருக்கணும். லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு குழந்தை வேணும் பாஸ்டர் அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆண்டவர் எங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு குழந்தை என்ன செய்வார்? கொடுப்பாரு. 10வது மாசத்துல அருமையான குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆளை என்ன செய்யாது, கோயில்ல காணாது. ஏம்மா வரல, இன்னைக்கு நைட் பிரேயர் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் அதுவா குழந்தை அழுதுது பாஸ்டர், கோயில்ல இருக்கவே விட மாட்டேங்குது. கோயில்ல நான் சொல்றேன், போதவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு குழந்தைய கொடுத்தாங்க. கோயிலுக்கு வரணுமா வேண்டாமா? நிறைய பேர் வேலைக்காக ஜோமனை சொல்லுவாங்க. வேலை கிடைச்ச உடனே உனக்கும் டாட்டா போட்டுட்டு போயிடுவாங்க. லேலூயா. ஏமா கோயிலுக்கு வரலையே பாஸ்டர், அது நைட் ஷிஃப்ட் பாஸ்டர், அது செகண்ட் ஷிஃப்ட் பாஸ்டர். கவனமா இருக்கணும். இருக்கிற வேலையை பிடிக்கிட்டு போயிடுவாரு.
கொடுத்த வேலை நாங்க திருப்பி அப்ப ஜோபணும், ஆண்டவரே நீ கொடுத்த வேலையில அவங்க உண்மையா இல்ல, இந்த வேலையை என்ன செய்து கொள்ளும். அப்புறம் அவ்வளவுதான், தில்லாலங்கடி தான். ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் தரப்புல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோட என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோட. பொதுவா பாத்தீங்கன்னா மருத்துவம் சொல்லுகிறது, ஆண்களுடைய மூளை எப்படி இருக்குமா தெரியுமா? பாக்ஸா இருக்குமா. பெண்களுடைய மூளை எப்படி இருக்குமா? சர்க்கியூட் மாதிரி இருக்குமா. எப்படி இருக்கும்? ஆண்களை பார்த்திருக்கீங்க, ஒரு வேலையை செய்ய சொன்னா, ஒரு ஆணி அடிக்க சொன்னா, சாரி 2 பேர் இருக்கிறாங்க, சாரி, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஆணி அடிக்க சொன்னா அதுல என்னதான் டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க, அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பெண்களை பார்த்தீங்கன்னா அடுப்புல வேலை செஞ்சாலும் பக்கத்துல தொட்டு இருந்தா தொட்டில் ஆட்டிக்கிடுவாங்க, கிரைண்டர் ஓடிச்சுன்னா கிரைண்டரை பார்த்துக்கிடுவாங்க, வாஷிங் மிஷின் ஓடிச்சுன்னா வாஷிங் மிஷினை பார்த்துக்கிடுவாங்க, ஒரு பக்கம் கிரைண்டர் ஓட்டுவாங்க. அதான் சர்க்கியூட் மாதிரி. ஹல்லேலூயா. உங்களை நல்லா தானே சொல்லியிருக்க, கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. அவங்க பேசலா உற்சாகத்தோட என்ன செய்யணும்? வேலை செய்யும். நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க. இப்போ உள்ள பாக்கியாட்டி மாதிரிலாம் யூடியூப்பை பார்த்து வைக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சனை ஒரே தொடக்கம். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேலையை முடிச்ச மாட்டான், 1 மணி நேரம் கிச்சனுக்குள்ள போனோமா, வெளியே வந்தோமா, டக்குன்னு ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்தோமா, பாஸ்டருக்கு என்ன செய்யணும், அதை செய்யணுமா, இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டு அந்த துடைக்கணுமா. எங்களுடைய திருச்சபை ஒரு அருமையான அட்வொகேட் தான் துடைப்பார். ஹல்லேலூயா. பாசமா யாரையும் நீங்க விடக்கூடாது. நான் தான் என்ன செய்வேன், எல்லா திருச்சபையுமே தொடச்சிட்டு வருவார். ஹல்லேலூயா. எங்களுடைய திருச்சபை எங்கெங்க இருக்கோ அத்தனை திருச்சபையுமே தொடச்சிட்டு வருவார். அவரே துடைப்பும் கொண்டு வருவார். அவரே அந்த இதெல்லாம் அந்த லிக்யூட்லாம் கொண்டு வந்து அவரே எல்லாமே என்ன செய்வார். நீங்க எத்தனை பேர் சீக்கிரமா வர்றீங்கன்னு தெரியல. ஆலயத்துக்கு சீக்கிரமா எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரியல. திருமண கார்டுல போட்டிருப்பாங்க தெரியுமா, செத்து போனவங்களுக்கு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. என்னது சத்தமா சொல்லுங்க, எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. அப்ப லேட்டா வந்தவங்களுக்கு என்ன சொல்லணும்? கோயில்ல நாங்களும் கோயில்ல சொல்லி தான் பார்க்கணும். 9 மணிக்கு ஆராதனை, மெல்ல அண்ணன் இடம் போட்டு ஆட்கள் வருவாங்க. ட்ரெயின் வருதுன்னா 5 மணிக்கு ட்ரெயின்ல எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? 2 மணி நேரத்துக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலும் செக்கிங் எல்லாம் பார்த்து போக முடியும். ஆனா ஆண்டவருடைய சமூகம் அது ஒரு நிர்விசாரம். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். எத்தனை பேர் கனம் பண்றீங்க தெரியல. 9 மணிக்கு ஆராதனை. எங்க எத்தனை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? 4 மணிக்கு. வெரி குட். 4 மணிக்கு 3:30 வந்து முழங்கால நிக்கணும். முழங்கால இருந்து செபிக்கணும். நீ ஆண்டவர் என்னோடு பேசுவீராக. அந்த 4 மணிக்கு அப்ப பீரோல திறந்து எந்த சட்டைக்கு எந்த சேலை போடலாம் அப்படின்னு அங்க உட்காந்து ஒரு பெரிய இதே நடக்கும் மாநாடு. அதுக்கு பிறகு கோயிலுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம்? முதல் துவக்கத்துல இருக்கணும், கடைசியில இருக்கணும். நிறைய பேர் கடைசியில இருக்க மாட்டாங்க. உடனே செருப்பை போட்டுட்டு துண்டக்கான துணியக்கான நினைச்சுக்கிறது ஒரே ஓட்டமா. அப்படி இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வந்தது ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா தேவனாய் கர்த்தர் எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுடைய மார்புல சாய்ந்திருந்தான். ஏன் சாய்ந்திருந்தான்? அவருடைய இதய துடிப்பை கேட்டுக்கிட்டு. இன்னைக்கு நீங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் டிவியில சாயங்காலம் ஆன உடனே உட்காந்து நாடகத்தை உட்காந்து என்ன செய்யறது? பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் இங்க பாக்குறீங்க? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. அது எப்படி பாஸ்டர்மா நான் உண்மையை சொல்ல முடியும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம். சினிமா வீட்டுக்குள்ள இன்னைக்கு சினிமா. ஒரு நாள் அப்படிதான் ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கும் போது ஒரு வீட்டுல சினிமா சத்தம் கேட்குது. நாங்க டக்குன்னு கதவை திறந்து உள்ள எரிச்சுட்டோம். எல்லாரும் இங்கே பார்க்கணும். யாரும் அந்த அண்ணனை பார்க்கலன்னா பார்த்துட்டே இருந்துங்க. பார்த்து முடிச்சவங்க இங்கே கவனிங்க. வேலுயா, ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ சினிமா சத்தம் கேட்குது. நாங்கள் உள்ளே போனோமா, உள்ளே போனவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. உள்ளே போனவங்களுக்கு அங்கே இருக்கவங்க என்ன செய்யணுன்னே தெரியல. நான் கரெக்டாக போய் ரிமோட்டில் போய் என்ன செஞ்சுட்டேன்? ஏதோ உட்காந்து
அந்த அம்மா ரிமோட்டை கடந்து தேடுறாங்க. ரிமோட்டை எங்க எங்கன்னு எனக்கு தான் தெரியும் அது எங்க இருக்குது. நான் அமைதியா உட்காந்துக்கிட்டேன். அது பாட்டில் ஓடுது. அந்த அம்மாவுக்கு வெக்கம்லாம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதுக்கப்புறம் தன்னால மெயின் சுவிட்ச் என்ன செய்யறாங்க, ஆஃப் பண்றாங்க. எதுக்கு இந்த வேஷம், எதுக்கு இந்த வேஷம்? வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை காலம் வாழ்கிறோம் அத்தனை நாட்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேரை இதுவரைக்கும் நீங்க ஆதாயப்படுத்தி இருக்கீங்க? உங்க வயசு 30ல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது என்ன செய்யணும் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கீங்க? ஆமாம். ஷாப்பிங் போகும்போது 2 பேரை கூட்டு போறீங்கல்ல, வெளியே போகும்போது 2 பேரை கூட்டு போயிருந்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க? யாராவது நான் கூட்டு வந்தேன்னு சொல்றேன், கையை வைத்து காமிக்காம. நாளைக்கு ஒரு 5 பேரையாவது கூட்டு வந்தேன். அம்மா சொல்றாங்க, ஒருத்தரையுமே என்ன செஞ்சுட்டு வரல, கூட்டிட்டு வரல. அம்மா கிளம்பி வர கையை பிடிச்சி இருந்துட்டு வர வேண்டாம். லேலூயா. என்னென்னமோ நம்ம உலகத்துல சாதிக்கிறோமே, ஆண்டவருக்காக இதை என்ன செய்யணும், செய்யணும். எங்க வீட்டுல எங்க சர்ச்ல ஒரு விசேஷித்த கூட்டம் நடக்கு. நீங்க என்ன செய்ய வாங்க, நிறைய பேர் என்ன செய்யணும், கூட்டிட்டு வரணும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நாம் தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல, நம்மை தூக்கி சுமக்கிறாங்க, அதுதான் தெய்வம். நல்ல கையா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் அபிஷேகப்படுவது தெய்வம் அல்ல, நம்மை அபிஷேகிக்கிறார், அவர்தான் தெய்வம். ஹல்லேலூயா. கர்வரையில் இருப்பது தெய்வம் அல்ல, அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவன் கொடுத்தார், அதுதான் தெய்வம். கடலில் கரைக்கப்படுவது தெய்வம் அல்ல, கடல் மேல் நடந்தாரு, அவர்தான் தெய்வம். உயிரை கேட்பது தெய்வம் அல்ல, உயிரை கொடுத்தாரே, அதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக 5th பாயிண்ட், இருட்டோடே எழுந்து. 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எழுப்புவானா குணசாலியான ஸ்திரீ. கடைசியா முடிஞ்சவனே கேப்ப பாயிண்ட்ஸ் கேப்ப, சரியா? இருட்டோடே எழுந்து. she gets before daylight. இருட்டோடே எழுந்திருப்பா. முந்தி எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலும் பாடல் சத்தம் கேட்கும். என்ன குடும்ப சத்தம், குடும்ப பாடல் சத்தம் கேட்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல குடும்ப சபம் இருக்கு? கையை வைத்து காமிங்க, எத்தனை பேர் வீட்டுல குடும்ப சபம் இருக்கு? ஒரு 3-4 பேர் வீட்டுல தான். மீதி உள்ளவங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இல்ல. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன இல்ல, இதுல கூரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல அந்த இது போடலன்னு வச்சுக்கோங்களேன், காத்தடிக்கும் போது தூசி உள்ள வரும், மழை பெய்யும் போது மழை. பாஸ்டர் எங்க வீட்டுல மழை வருது பாஸ்டர், எங்க வீட்டுல வியாதி பாஸ்டர், எங்க வீட்டுல போராட்டம் பாஸ்டர். நீங்க கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணுமா, இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக்கி உங்க வீட்டுல இன்னைக்கு குடும்ப ஜெபம் ஆரம்பிங்க. பெண்களே, ஆண்கள் வரலையா, தைரியமா இருங்க. உங்க வீட்டையா ரட்சிக்கப்படலையா, கவலைப்படாதுங்க, செபிங்க, திறப்படனே செபிங்க, அவருக்காக போராடுங்க. ஏன் நம்மால சாதிக்க முடியாது? உலகத்துல எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறாங்க, ஏன் நம்மால சாதிக்க முடியாது? செபிங்க. கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என் கணவனை ரட்சிப்பீராக, போராடி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் உன்னதமானது. காலையிலே எழுப்பி கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எனக்கு கற்றுத்தாங்க டாடி, எனக்கு கற்றுத்தாங்க, நான் உலகத்துக்குள்ள போறப்பா, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு எங்க போனாலும் வீடுகள்ல குடும்ப ஜெபம் கேட்க மாட்டேங்குது, கொரட்ட சத்தம் தான் கேட்கு. என்ன சத்தம் கேட்கு? சத்தம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணா எப்படி சத்தம் கேட்கும், அதே மாதிரி இன்னைக்கு நிறைய வீடுகள்ல கொரட்ட சத்தம் கேட்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்கு? ஜப சத்தம் கேட்கா, கொரட்ட சத்தம் கேட்கா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். காலையில் ஒரு கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கு. எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழபடி தேவரே காலையில எங்களை திருப்தியாக்கோ. காலையில எஞ்சி காஃபிக்கு தடுமாடக்கூடாது, காலையில நியூஸ் பேப்பருக்கு தடுமாடக்கூடாது. காலையிலே எஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். காலையிலே கர்த்தாவை எழுந்திருப்பேன் சொல்லுங்க. உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்லுங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. நீங்க காத்திருக்க மறந்தா நிறைய இடத்துல காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், வக்கீல்கிட்ட காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், டாக்டர்கிட்ட போய் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேவ சமூகத்துல காத்திருக்க மறந்தாள். மகதலேனா மரியாள் அதிகாலையில் எழுந்தாங்க. நம்முடைய மனிதனை விட அறிவில் குறைந்த எல்லா மிருகங்களும் காலையிலே எழுந்துங்க. சேவலை பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ கூவுதா, அதை கேட்டா நிறைய பேர் எந்திரிச்சு ஆனாலும் தூக்கம் புரட்டி புரட்டி படுத்துக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னை உண்டாக்கிற தேவனை நாம் துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதற்கு சகாயம் பண்ணுவா. வானத்தை பூமி உண்டாக்கிற கத்திரத்திலிருந்து நமக்கு சகாயம். அண்ணன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாரா? உங்க அண்ணன்ட்ட போய் 1 லட்சம் கேட்டு பாருங்க, தருவாரா? அதை ஏன் பாஸ்டர் ஒரு 500 ரூபாயே என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. இல்ல அக்காட்ட போய் கேட்டு பாருங்க, தருவாங்களா? தரமாட்டாங்க. நம்முடைய இருதயத்தில் ஏக்கங்களை அறிகிற ஒரு தேவன். காவிரி வற்றி போகலாம், கங்கை வற்றி போகலாம், ஆனால் என் அப்பனுடைய கச்சானா ஒரு நாள் வற்றவே வற்றாது. இந்திய கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் தான் தரலாம், ஆனால் என் அப்பனுடைய கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்ட் எல்லா தேவைகளையும் சந்திக்கும். சப்ளை ஆல் தி நீட்ஸ். ஹalleluya. ஆமென். பரலோக கவர்மெண்ட்டை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் பரலோக கவர்மெண்ட்டை பார்க்குறீங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். கடந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொல்கிறேன், பாஸ்டர் இஞ்சி காலி ஆயிடுச்சு, இஞ்சி என்ன செஞ்சுட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். சொல்லி முடிக்கவும் கதவு தட்டப்படுது. தட்டப்பட்ட ஒரு மனுஷன் நிற்கிறாரு, ஒரு ஆள். அவர் என்கிட்ட ஒரு பையை கொண்டு கொடுக்குறாரு. நான் ஜோமணி வாங்கிட்டு கிச்சனில் போகிறேன், பை நிறைய இஞ்சி. நான் பாஸ்டர்கிட்ட கேட்டது கொஞ்சம் இஞ்சி தான். ஆனால் அவர் இதை நினைவுகளை அறிகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆளை செட் பண்ணி எப்படி வீட்டு வாசலை கொண்டு வைக்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல தெய்வம். What a wonderful God we serve. எவ்வளவு நல்ல தெய்வம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் யாக்கோபில் பெரியவர், ஆபிரகாமில் பெரியவர், ஈசாக்கில் பெரியவர், யாக்கோபில் பெரியவர், சாலமோனில் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர். இன்னைக்கு அந்த பெரியவர் நாமத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. மோசே விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் போனான். எவ்வளவு தூரம் தெரியுமா கீழே இருந்து மேலே போறது? அது ஒரு விஷம் மட்டும் உண்டு. அவ்வளவு தூரம் காலையிலே போய் அவருடைய மகிமையை பார்த்தான். தேவனோடு உள்ள இனிமை ரொம்ப நல்லா இருக்கும். தேவனோடு உள்ள தனிமை அது இனிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் காலையில போய் மண்ணாவை பொறுக்கிறாங்க. வெயில் ஏற ஏற அது என்ன செஞ்சு போயிடுச்சு? பாடுகள் மத்தியில அன்பு சகோதரி, அன்பு தாய்மாரு, பிரச்சனைகள் மத்தியில துவண்டு போகாது. எனக்கு யார் இருக்கா? தனி மரமா இருக்கிறேன், என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னிடத்தில் அன்பு பாராட்ட யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தன்னுடைய உயிரை ஊற்றி கொடுத்தவர் இருக்கிறார். அவர் உங்களை மறப்பதே இல்லை. அடிதா இதுதான ஒரு சின்ன பிள்ளை. ஒரு தாயா தன்னுடைய கருத்தில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தாள். ஒரு ஆண் குழந்தை கங்கை நதி எண்டையிலே அங்கும் இங்கும் உலாத்திக் கொண்டே இருந்தாள். உலாத்திக் கொண்டே இருந்தவள் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆண் குழந்தையை தன்னுடைய மார்போடு கூட அணைத்துக் கொண்டு கங்கை நதிக்கரையில் கொஞ்சம் தூரம் போவாள், மறுபடியும் கடந்து வருவாள். கொஞ்சம் தூரம் கடந்து போவாள், மறுபடியும் வருவாள். கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்து கொண்டாள். சற்று நேரத்திலே மனதை கண்ணாக்கி கொண்டு அந்த குழந்தையை கங்கை நதிக்கரை வீசி எறிந்தார். இப்ப நிறைய சம்பவங்களை பார்த்த அங்க இருந்த ஒரு ஊழியர் அவளிடத்துல போய், ஏமா அழுகிற? நதியை பார்த்து கொண்டே அழுது கொண்டே இருக்கிறாயே, ஏன் அழுகிறா? ஐயா, எனக்கு பல உத்தரவுகள், பல பாடுகள். மந்திரவாதி சொன்னா, இந்த பையனை நீ கங்கை நதிக்கரையில் வீசினாள், உனக்கு சுகம் உண்டு, உன் வாழ்க்கை நெருக்கவே வராது, உன் வாழ்க்கை பாடுகளே வராதுன்னு சொன்னா. என் பாவம்லாம் தீர்க்கப்படும் சொன்னா. நான் ஒரு பாவி அப்படின்னு கதறி அழுதான். உடனே இந்த முடிய சொன்னா, அம்மா உன் பாவத்தை தீர்க்கணும்,
இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் நடத்த முடியும், வேற ஒருத்தராலே முடியாதுமா. உடனே அந்த பெண் சொன்னார், ஐயா இப்படி சொன்னத இங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், என் பிள்ளை காப்பாற்றப்பட்டிருக்கவே. தேவ பிள்ளை இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார், பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நாடு எழுப்பாவிட்டோம் தேசம் சத்துருவின் கையில் போய்விடவில்லவா? நீங்களும் நான் ஆண்டவருக்காய் எழுப்புறன் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக வேகமாய் சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட், புருஷனை பேர் பெற்றவனாய் மாற்றுகிறார். புருஷனை பேர் பெற்றவனாய் மாற்றுகிறார். புருஷனுடைய உயர்வு உங்க கையில தான் இருக்குங்க. பிந்தி வந்து சாப்பாடு கேட்ட போட்டு கொடுங்க, சாப்பாடு மனையில இருக்கு சாப்பிடுமையா சொல்லக்கூடாது, போட்டு கொடுங்க. அன்பா பேசுறீங்க, இருக்கிற குறுகிய காலம் வரைக்கும் அன்பு செலுத்துங்க. அன்று நம்மகிட்ட பெருசா எதையும் கேட்கல, சாட்சியா வாழணும். அதைத்தான் விரும்புகிறார், சாட்சியா வாழணும். ஆமென். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. பக்கத்துல கையை முடிச்சிருக்க, ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கணும். என்ன செஞ்சிடக்கூடாது? தாக்கிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? தாக்கிடக்கூடாது. ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். புருஷனை பேர் பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும். சம்பளம் கம்மியா பரவாயில்லைங்க, நானும் ஒரு வேலை செய்யறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை கட்டி எழுப்புவோம், பிள்ளைய பார்த்துக்கிடுவோம், பரவாயில்ல. நாளெல்லாம் கடன் வாங்கி, நாளெல்லாம் அவன் குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல அடி, குடும்பத்துல ஓத இல்லைங்க. நீங்களும் நானும் சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அடுத்த பாயிண்ட், தன் வாயை ஞானம் விளங்க என்ன செய்கிறார்? திறக்கிறார். 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை ஞானம் விளங்க என்ன செய்கிறார்? திறக்கிறார். நாம் சின்ன விஷயத்துல கூட எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். வேதம் சொல்றது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. வீணான வார்த்தைகள், தேர்ட் பர்சனை பத்தி பேசவே கூடாது. நம்ம 2 பேர் இருக்கிறோமா, நம்ம 2 பேர் பத்தி தான் பேசணும். தேர்ட் பர்சன், 3வது நபரை குறித்து பேசவே கூடாது. மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவை குறித்து அன்று கணக்கேற்பார். ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறீங்களா? அபிஷேகம் பெற்றவங்களை தொடாதுங்க. உன் குடும்பத்தை பத்தி பேசுறீங்களா? பேசாதீங்க. தாவீது சொல்ற, அபிஷேகம் பெற்றவங்களை நான் கையை என்ன செய்யக்கூடாது. அவனுக்கு சவுலை கொலை பண்றதுக்கு நிறைய வழி வந்துச்சு, நிறைய சந்தர்ப்பம் வந்துச்சு, ஆனா அவன் தொடாது. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அபிஷேகம் பெற்றவன் மேல நான் கையை போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த வைராக்கியம் தேவை. பிரைஸ் காட். உங்க வாயின் வார்த்தைகள் நிமித்தம் மற்றவர்கள் துக்கப்படக்கூடாது. யாக்கோபுல சொல்லப்படுகிற நாவு ஒரு நெருப்புங்க. அதை அறிஞ்சுதான் ஆண்டவர் நாக்கை எதுக்குள்ள தூக்கி போட்டுக்காரு? தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுக்காரு. எப்பா நீ அப்பப்ப எரிஞ்சுக்கிட்டே இருப்ப, ஆகவே தண்ணிக்குள்ள என்ன செய் கடை. உங்க வாயின் வார்த்தைகள் நிமித்தம் மற்றவருடைய மனதை ஆற்றப்பட வேண்டும். ஒருத்தர் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னா கவலைப்படாதுங்கம்மா, நெஞ்சு வலியெல்லாம் ஆண்டு மாற்றுவார் அப்படின்னு சொல்றதுக்கு பதில், ஐயோ அப்படியா, நேத்துதான் ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, பட்டோடு தப்புன்னு நினைஞ்சிட்டாரு. உடனே இந்த அம்மாவுக்கு இருதையெல்லாம் என்ன ஆயிரும்? படபடப்பா. ஹல்லேலூயா. வயிற்று வலின்னு சொல்றாங்களா? கவலைப்படாதுங்க, ஆண்டவங்க வயிற்று வலியெல்லாம் மாற்றுவார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அதை விட்டுட்டு அப்படியா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள இந்த ஆவிலே கட்டி இருந்தது, அது கேன்சர் கட்டியா இருந்துச்சு. அப்படி சொல்லக்கூடாது. வாயின் வார்த்தைகள் நிமித்தம் மற்றவருடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஒரு தடவை ஜான் வெஸ்லி ஒரு பெரிய இடத்துல பிரசங்கம் பண்ணார். ஒரு பெரிய மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, இந்த ஜான் வெஸ்லிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா நீங்க கட்டியிருக்க டை இருக்க அதுதான் நீளமா இருக்குனாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு செய்தி கவனிக்கிற நேரம் எது மேல கண்டு போயிருக்கு? எது மேல? உடனே அந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? your tongue is longer than my tie. எம்மா உன் நாக்கு தான் என் டையோட எப்படி இருக்கு? நீளமா இருக்கு. நிறைய பேருக்கு டை மாதிரி நீளமா இருக்கா? நாவை அடக்கி கொள்ள பழக வேண்டும்.
தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவங்க மனசை ஒருபோதும் புண்படுத்த கூடாது. வேகமாய் போகிறேன். அடுத்தது 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 7th பாயிண்ட், பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவதி என்பார்கள். A husband show their appreciation and a husband praises her. அவை பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவதி என்பார்கள். நீங்க கவனிங்க, அம்மா உங்கள்கிட்ட ஒன்று தாழ்மையான கேட்கிறேன். நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க வேத வாசிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க சண்டை போடுறத உங்க பிள்ளைகள் பார்க்க கூடாது. நல்ல சந்ததியை உருவாக்க வேண்டும். நோவாவின் நிமித்தம் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் லோத்துவை ஆசீர்வதித்தார். ராகாபின் நிமித்தம் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களை நம்பி உங்க குடும்பத்தை ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறார். வாரத்துல ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம். வாரத்துல ஒரு நாள் உங்க பிள்ளைங்க நல்ல சந்ததியா இழக்கணுமா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருங்க. தேவ பிள்ளை, என் சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்ல, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இந்த மாதிரி பாக்கிய? நம்பிக்கை துரோகம். நம்பர் 2, சம்பத்து குறையாதபடி பார்த்துக் கொள்வார். நம்பர் 3, நன்மையை செய்வார், தீமையல்ல நன்மையை செய்வார். நம்பர் 4, உற்சாகத்தோட வேலை செய்வார். நம்பர் 5, வெரி குட். அடுத்தது வெரி குட். அடுத்தது 7th, அடுத்து 8th. வெரி குட். ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் நல்ல ஒரு கிளாப் பண்ணுவாப்பா. ஆன்சர் சொல்லாத நல்ல கிளாப் பண்ணுங்க. என் டெஸ்டிமனி நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். எங்க குடும்பம் ஒரு இந்து குடும்பம். நல்லா கவனிங்க. எங்க தாத்தா பேர் இசைக்கு மாடர். என்னுடைய தாய் மாமா பேர் வாகனம். யாராவது பேரை பார்த்துருக்கீங்களா? வாகனம் அவர் பேர். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான இந்து பூசாரி குடும்பத்துல பிறந்தவள் தான் நான். என்னுடைய தகப்பனார், என் தாயார், எங்க வீட்டுல 4 பேரு, நான் தான் 4வது. நான் கடைசியா பிறந்த போது என் குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு பலவீனம். சாயங்காலம் வந்தா எங்க அம்மா தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா? நான் இசைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் பயங்கரமா இருக்கும். எத்தனையோ இடங்களுக்கு போனாங்க, எங்கேயுமே சுகம் கிடைக்கல. கடைசியா ஒரு ஜபப்பறைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் மத்தியாஸ் அவர்கள் இருந்த நாட்கள்ல அங்க போய் 40 நாள் உபவாசம் எடுக்க சொன்னார்கள். ஜெபித்தார்கள். தகப்பனார் அவருடைய கூட சேர்ந்து ஜெபித்த போது தேவனாய் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. யாராவது தீர்க்க முடியாத நோயை, யாராவது குணமாக்க முடியாத நோயை என் அப்பன் இயேசு தீர்த்தார். ஹல்லேலூயா. அண்ணால் முதற்கொண்டு எங்களை சிறு வயதிலே ஆண்டவருக்காய் வளர்க்க ஆரம்பித்தார்கள். எங்க அப்பா முனிசிபல் ஆபீஸ்ல, இங்க தூத்துக்குள்ள இருக்க முனிசிபல் ஆபீஸ்ல ஒர்க் இன்ஸ்பெக்டராச்சு அவங்க ஒர்க் பண்ணாங்க. காலையில 1 மணி நேரம் எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கும். 5 மணிக்கு காலையில. சாயங்காலம் 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் நடக்கும். அந்த குடும்ப ஜெபத்துல யாராவது இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல காலையில 5 மணிக்கு எழுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடம் தண்ணியை தூக்கி எங்க அப்பா என்ன செஞ்சிருவாங்க, தலைவலியை ஊத்திடுவாங்க. நனைஞ்சுக்கிட்டே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால நனையாதபடி காலையிலே நாங்க என்ன செஞ்சிருவோம், 5 மணிக்கு என்ன செய்வோம், எந்திரிப்போம். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா என்ன வளர்த்தார்கள். சுருக்கமா சொல்றேன், நான் சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கும் போது என்னை எங்க அப்பா, அவங்க இன்ஜினியரிங் செக்ஷன்லேயே படிக்கணும் என் பிள்ளைகள் அப்படின்னு என்னை எங்க அக்காவும் படிக்க வச்சாங்க. 88ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு சொல்லி சரியான பலவீனம். எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. எந்த ஆஸ்பத்திரியும் எனக்கு சுகம் கிடைக்கல. கடைசியாக காலம் சென்ற டாக்டர் மேங்கி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளை பிழைக்கணும்னு மேல உள்ள தெய்வத்தை நோக்கி பாருங்க சொன்னாங்க. சுற்றிலும் எல்லாரும் இருக்கிறாங்க, விசுவாசி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். நானும் கண்ணில் கண்ணீர் வருது, என் வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் கடைசியா நான் எனக்கு எப்பவுமே ஊழியம் செய்யறது பிடிக்கும், ஆனா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காது. நான் கொடுத்து மற்றவர்களை என்ன செய்யணும், தாங்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்துச்சு. வேலை செஞ்சு நான் என்ன செய்யணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு பெண்ணுடைய தரித்திருக்கிறார். நான் முழங்கால் போட்டிருக்கிறேன், நிறைய பேர் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. என் தலைமையில கை வச்சு சொன்னார், நீ என்னுடைய கனமான சேவையை செய்வாயா. அப்பதான் நினைக்கிறேன், உலகத்தில் வேலையை காட்டிலும் இயேசுடைய வேலை பெரிய ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணேன். அந்த செகண்ட்ல
போன உயிர் மறுபடியும் திரும்பி வந்தது. ஆண்டவர் ஏற்ற ஒரு துணையை அந்த பின்னாடி இருக்கிற பாசம் ஏற்ற துணை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். 34 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்ய தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். வாழ்ந்தாலும் ஓடுகிறார், மரித்தாலும் ஓடுகிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். பில்லூர் ஹாஸ்பிட்டல்ல எல்லா கண்களும் ஒரு 10 வயது சிறுமி கேன்சர்னால சேர்க்கப்பட்டிருந்தார். டாக்டர் அவளை டயக்னைஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிச்சு போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல மரிச்சு போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அவன் அம்மாவுடைய கையை பிடிச்சு கேட்கிறாங்க, ஏம்மா டாக்டர் சொன்னாங்க நான் செத்து போயிருவேன் சொல்றாங்க, எப்பவுமே நீங்க என்னை தனியா விட்டு போக மாட்டீங்க, நீங்க என் கூட வரீங்களாமா? அம்மா ஏங்கி ஏங்கி அழுதா. அப்பா வந்தாங்க கொஞ்ச நேரத்துல, அப்பா அப்பா எங்க போனாலும் கூட்டிட்டு போவீங்களே, டாக்டர் சொல்றாங்க செத்து போயிருவேன் சொல்றாங்க, நீங்க என் கூட வருவீங்களா? அப்பா உடல் சாதித்தார். கண்ணில இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்தார். 2 பேருமே அழுகை தாங்க முடியும். அவள் தாய் தகப்பன் வெளியே போய்விட்டார்கள். அந்த நேரத்துல இந்த 10 வயது சிறுமி ஒரு காட்சி காண்கிறாள். இயேசு அவள் அறைக்குள் வந்தார். அவளிடத்துல கேட்டார், ஏம்மா மரணிச்சு குறிச்சு உனக்கு பயமா இருக்கா? நான் மரணத்தின் வழியா போயிருக்கிறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேம்மா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. எப்பா நீங்க என் கூட வரட்டும் பரவாயில்லப்பா, ஏம்மா நீங்க என் கூட வரட்டும் பரவாயில்லம்மா, ஏசப்பா என் கூட வர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் மரணத்தின் வழியா போயிருக்கிறாராம், அவர் என் கூட வர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. டாட்டா நான் போயிட்டு வர்றேன் சொல்லி கண் அப்படியே மூடி மரித்து போய்விட்டார். தேவ பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? இனி என்ன செய்ய போறீங்க? தேவனதை எதிர்பார்க்கிறார். வாழ்ந்தாலும் ஓடுதான், மரித்தாலும் ஓடுதான் என்ற பாடலை பாடுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா,